முடுக்கிவிடப்பட்டது. இதன் மூலம் 2,10,000 விருப்பங்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. அதோடு கூட மிஸ்டு கால் மூலமா 1.2 lakh மிஸ்டு கால்ஸ் இதன் மூலமா மக்கள் தொடர்பு கொண்டிருக்காங்க. திருச்சியில் இந்த திருச்சி கூட்டத்தில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து விவசாய சங்கங்களையும் அழைத்து விவசாயம் தொடர்பான கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அதற்கு பிறகு கோயம்புத்தூர் 9/2/2021, 10/2/2021 சேலத்திலையும், மீண்டும் 27/2/2021 அன்று சென்னையிலும் நாங்கள் கூடி இது பற்றி விவாதித்தோம். பிறகு 20/2/2021 கனடா மற்றும் அமெரிக்காவிலிருந்து இங்கிருந்து அங்கே இருப்பவர்கள் ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு 10/3/21 நாம் டிராஃப்ட் ரிப்போர்ட் மாநில தலைவர் அவர்களிடம் ஒப்படைத்தோம். இந்த உங்கள் விருப்பம் எங்கள் அறிக்கை தொலைநோக்கு பத்திரத்தை தயாரிப்பதில் இந்த குழுவில் திரு VP துரைசாமி அவர்கள், திரு K அண்ணாமலை அவர்கள், பேராசிரியர் கனகசபாபதி அவர்கள், பேராசிரியர் R சீனிவாசன் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் SK கார்வேந்தன் அவர்கள், திரு JK நாகராஜ் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சசிகலா புஷ்பா அவர்கள், திரு SS ஷா அவர்கள் மற்றும் என்னுடைய சொந்த ஊரை சார்ந்தவரும் சென்னையிலே இப்பொழுது வர்த்தகம் நடத்தி வருவான திரு M நாச்சியப்பன் அவர்கள், இவர்கள் அனைவரும் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா மீட்டிங்கும் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்காங்க. அதுக்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த அறிக்கை நிச்சயமாக மக்களுடைய மனதை இது ஈர்க்கும். டு கேட்ச் தி மைண்ட் ஆஃப் தி எவ்ரி எலக்டரேட். அந்த நம்பிக்கையோடு நான் என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு. வெற்றிவேல் வீரவேல். தமிழக மக்களின் கனவுகளை நினைவாக்க 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான மக்களின் முன்னெடுப்பாக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் பயணித்து மக்களுடன் மக்களாக கலந்து மக்களின் விருப்பங்களை கேட்டறிந்தனர். இந்த விருப்பங்களை கொண்டு எங்கள் தேர்தல் அறிக்கையை வடிவமைத்துள்ளோம். இதை தமிழகத்தின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு அறிக்கையாக உங்களிடம் சமர்ப்பிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இந்த தனித்துவமான முயற்சியில் தமிழகம் முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் நேரடியாக மக்களை சந்தித்து அவர்களின் விருப்பங்களை கேட்டறிந்தனர். கடந்த 11ஆம் தேதி துவங்கிய இந்த முன்னெடுப்பு 9 நாட்கள் தொடர்ந்து நடந்தது. இதில் பொதுமக்களுக்கு பரிந்துரை அட்டைகள் வழங்கப்பட்டு அதன் மூலம் மக்களின் விருப்பங்கள் எங்கள் விருப்பப்பட்டியில் பெறப்பட்டன. இந்த முன்னெடுப்பிற்காக 4500 விருப்பப்பட்டிகள் தயார் செய்யப்பட்டு அதை தமிழகம் முழுவதும் உள்ள பாஜக தொண்டர் ஒவ்வொரு வீடாக சென்று பொதுமக்களின் விருப்பங்களை பெற்றனர். மேலும் 60க்கும் அதிகமான LED வாகனங்கள் மூலம் நகரின் முக்கிய பகுதிகளில் மக்களிடம் விருப்பங்கள் பெறப்பட்டன. இதற்காக தமிழகம் முழுவதும் 12,000 இடங்களில் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. அங்கும் மக்கள் தங்கள் விருப்பங்களை எங்களுக்கு தெரிவித்தனர். இது மட்டுமல்லாமல் நேரடியாக போன் மூலமும் வெப்சைட் மூலமும் வாட்ஸ்அப் மூலமும் மக்களின் விருப்பங்கள் பெறப்பட்டு வந்தன. 9 நாட்கள் தொடர்ந்து நடந்த இந்த முன்னெடுப்பில் 2.1 லட்சம் பேர் தங்கள் விருப்பங்களை பரிந்துரை அட்டைகள் மூலமும் 1.2 லட்சம் பேர் செல்போன் மூலமும் 26,000 பேர் வெப்சைட் மூலமும் 18,000 பேர் வாட்ஸ்அப் மூலமாகவும் அவர்களது விருப்பங்களை எங்களுக்கு அனுப்பினர். இவ்வாறாக சேகரிக்கப்பட்ட மக்களின் விருப்பங்களை ஒருங்கிணைத்தே பாரதிய ஜனதா கட்சி தொலைநோக்கு பத்திரமாக உருவாகியுள்ளது. இந்த தொலைநோக்கு பத்திரம் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற உள்ளது. தமிழகத்தின் வர்த்தகம், கல்வி, மருத்துவம், விஞ்ஞானம், உற்பத்தி, விவசாயம் என அனைத்து துறைகளுக்குமான சிறந்த திட்டங்கள் இந்த தொலைநோக்கு பத்திரம் மூலம் உருவாக்கப்பட்டு தமிழகத்தில் செயல்படுத்தப்படும். இதுவரை எந்த ஒரு ஆட்சியிலும் இல்லாத அளவிலான முன்னேற்றத்தை காண, தமிழகம் மலர, உங்கள் குறைகள் தீர, நிறைவான மக்களாட்சி அமைய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். வாக்களித்தே தாமரைக்கே. தாமரை மலரட்டும், தமிழகம் மலரட்டும்.
மாநில தலைவருடைய ஒப்புதலோடு now I request our honorable minister Sri Nitin Gadkari ji to release the manifesto. தொலைநோக்கு பத்திரம். அந்த தொலைநோக்கு பத்திரம் இந்த தமிழகத்திற்கு தரக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் என் முருகன் அவர்கள் இப்பொழுது எடுத்துரைப்பார்கள். भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय, வெற்றிலே வெற்றிலே வீரவே வெற்றிலே மாண்புமிகு திரு நிதின் கட்கரி அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நம்மிடத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு ஜெனரல் சார் திரு வி.கே. சிங்ஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய இணை பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு சுதாகர் ரெட்டி அவர்களே, இந்த தொலைநோக்கு பத்திரத்தை தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களிடத்தில் கருத்து கேட்டு நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய ஹெச் ராஜா அவர்களே, இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கார்வேந்தன் அவர்களே, மற்றும் இது உதவி புரிந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, பத்திரிகை சகோதரர்களே, தொழில் அதிபர்களே, சென்னை சார்ந்த முக்கிய பிரமுகர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு எங்களுடைய உங்களின் விருப்பம் எங்களின் அறிக்கை அப்படின்னு மக்களிடத்துல கருத்துக்கள் கேட்டு மக்கள் கொடுத்த அறிக்கையை தொலைநோக்கு பத்திரமாக வெளியிடுவதில் எங்களுடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவரும் இப்போதைய மத்திய அமைச்சருமான மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு நிதின் கட்கரி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுல 14 சப்ஜெக்ட் நாங்கள் பிரிச்சிருக்கோம். அதுல 14 முதல்ல விவசாயத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. பாரத நாடு விவசாயிகளையும் முன்னெடுத்திருக்கின்ற நாடு. விவசாயம் இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பாக கருதுகிறோம். அதனால நம்ம விவசாயிகளுக்காக இந்த ஒரு அறிக்கையை
மிக எலாபரேட்டா விவசாயத்தை பத்தி விவரிச்சிருக்கோம். அதுல விவசாயத்தை பத்தி விவசாயிகளுடைய நலன், விவசாய கட்டமைப்பு, இயற்கை விவசாயம், கரும்பு, மஞ்சள், நெல், இதர பயிர்கள், கால்நடை, மீனவர் நலம், இப்படி விவசாயிகளை பத்தி தனித்தனியா சொல்லியிருக்கிறோம். அதுல மிக முக்கியமா சொல்லணும்னா விவசாயத்துக்கு உங்களுக்கு தெரியும், விவசாயத்தினுடைய வேளாண் திருத்த சட்டங்கள் நம்ம கொண்டு வந்தோம். வேளாண் திருத்த சட்டங்கள் கொண்டு வந்ததுனால நம்ம தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் பலன் பெறும் வகையில பல ஊர்களில் நாம் கோல்டு ஸ்டோரேஜஸ் கொண்டு வருவதற்கு மிக முக்கியமா அதிகமான இது கொடுத்திருக்கோம். அதே மாதிரி தென்னை பனைமரங்களை கல்லறுக்கி பதப்படுத்தி உழவர் உற்பத்தி நிறுவனம் மூலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு வழிவகை செய்வதற்காக நம்ம சொல்லியிருக்கோம். பரிசு நிலங்கள்ல மரம் வளர்க்க மானியம் வழங்கப்படும். விவசாய பம்ப் செட்டுகளுக்கு மின் இணைப்பு கேட்டு ரொம்ப நாளா காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருப்பவர்களுக்கு 3 மாசத்துல சோலார் மானியத்துடன் அவர்களுக்கு வழங்கப்படும். அதே மாதிரி விவசாய கட்டமைப்பு, விவசாயத்திற்கு புதிய டெக்னாலஜிஸ் நிறைய நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கிறது. புதிய வேளாண் இயந்திரங்கள் கண்டுபிடிக்கும் ஆய்வு நிறுவனங்கள், இளம் பட்டதாரிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல நம்ம முக்கியமா கவனமா சொல்லணும்னா ஒரு 15 அந்த ஊக்கத்தொகை மீனவர்களுக்கும் 6000 ரூபாய் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் நாம் எடுப்போம். அதே போல தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற மாநிலம். இண்டஸ்ட்ரீஸ் ஏதுவான சூழ்நிலை உருவாக்கி தென்னிந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம். முரசொலி மாதிரி ஏழை மக்களுக்கு கொடுத்த இடத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் முரசொலி கட்டணத்திற்காக எடுத்து வச்சிருக்கிறார். அதுவரை கிட்டத்தட்ட 12 லட்சம் பூரண முதலுக்கு தமிழகத்தில் அமல்படுத்தப்படும். ஓட்டுநர் மூலியமும் இலவசமாக வழங்கப்படும். 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக டேப்லெட் வழங்கப்படும். தமிழ் என்ன சொல்றது, கணினி, சின்ன கணினி, மடிக்கணி. அதிகமாக நிதி ஒதுக்கீட்டுக்கான விவசாயத்திற்காக தனியாக ஒரு பட்ஜெட் போடப்படும். ஏற்கனவே கர்நாடகா மாதிரி மாநிலங்களில் விவசாயிகளுக்கு தனியாக பட்ஜெட் போடப்படுகிறது. தமிழகத்திலும் விவசாயிகளுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடப்படும். மின்னணு குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடியுரிமை பொருட்கள் இல்லந்தோறும் நேரடியாக வழங்கப்படும். அதாவது ரேஷன் பொருட்கள் அவர்களுடைய வீட்டிலேயே கொண்டு போய் சேர்க்க முடியும். தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக அரசு பல்நோக்கு மருத்துவமனைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறுவப்பட்டு அனைவருக்கும் உயர்தர இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என்பது உங்களுக்கு உறுதிப்படுத்தியுள்ளோம். அதேபோல தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஜல்ஜீவன் திட்டம் மூலம் 2022க்குள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் கொடுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் ஆறுகளில் நீரோட்டம் சீராக இருக்கவும் முற்றிலுமாக 5 ஆண்டுகளுக்கு ஆற்றுப்பகுதியில் மணல் அழுவது தடை செய்யப்படும். அந்த காலத்தில் மக்களுக்கு தேவையான மணல் இறக்குமதி செய்வதற்காக அனுமதிக்கப்படும். முக்கியமா சென்னை மாநகரம் இன்றைக்கு வளர்ந்துவிட்ட மாநகரமாக இருக்கிறது. மிகப்பெரிய மாநகரமாக இருக்கிறது. எப்படி டெல்லி ஒரு பெரிய மாநகரமாக இருந்து 3 மாநகரமாக நிர்வாக வசதிக்காக மக்களுடைய அடிப்படை தேவைகள் கிடைப்பதற்காக 3 மாநகரமாக பிரிக்கப்பட்டதோ அதே போல சென்னை மாநகரம் வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை என்று 3 மாநகரங்களாக பிரிக்கப்பட்டு மக்களுக்கு அத்தனை திட்டங்கள் சென்று சேர்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதே போல சட்டமேலவை எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு. எம்எல்சி என்கின்ற புலமை வாய்ந்தவர்கள் அது ஒரு
ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறவங்க, கிராஜுவேட்ஸ், ஆசிரியர்கள், அவர்கள் எல்லாமே சட்ட மேலவைக்கு வர முடியும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே சட்ட மேலவை இருந்தது, அது சில காலங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாம் ஆட்சிக்கு நம்முடைய தேர்தல் அறிக்கையில சட்ட மேலவை கொண்டு வரப்படும் என்பதை உங்களிடத்தில் உறுதியாக சொல்லிக்கொண்டு, தமிழ் வளர்ச்சி பற்றி ஒண்ணு திருக்குறளை அந்த விளக்கத்தோட கொடுக்கிறதுக்கு ஒரு கல்வெட்டு பதித்து திருக்குறள் மாமாலை பூங்கா உருவாக்கப்படும் என்பதையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, நீர் மேலாண்மையில முக்கியமா ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது, ரொம்ப முக்கியமானது. கீழ்பவானி, அதாவது கீழ்பவானி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல கீழ்பவானி பாசன தந்தை இந்திய சுதந்திர போர்ல கிட்டத்தட்ட 11 வருஷம் சிறையில் இருந்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தியாகி எம்.ஏ. ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும். இப்படி பல்வேறு விவசாயம், மின்சாரம், உள்கட்டமைப்பு இதை பத்தின விளையாட்டு, கல்விக்கு, மக்களுடைய நல்வாழ்வு, நதிகள் இணைப்பு, தொழில் வளர்ச்சி ஏற்கனவே சொல்லிட்டேன், கைத்தறி, விசைத்தறி, கூட்டுறவு, காவல்துறை, இப்படி அனைத்து துறைகளிலும் நம்ம சிறந்ததொரு நிர்வாகத்தை கொடுக்க முடியும். இந்த தேர்தல் அறிக்கை மக்களுடைய தேர்தல் அறிக்கை, இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அல்ல, மக்களுடைய தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கை மக்களுடைய விருப்பமாக மக்களிடத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சமர்ப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் 20 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நிற்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் என்பதை உறுதியோடு சொல்லிக் கொண்டு, தாமரை மலரட்டும், தமிழகம் மலரட்டும். நன்றி, வணக்கம். இந்த அறிக்கையை தயாரித்த குழுவினர் திரு எம்.எஸ். சா அவர்கள், புரொஃபசர் கனகசபாபதி அவர்கள், திரு எம். நாச்சியப்பன் அவர்கள், அண்ணன் கார்வேந்தன் அவர்கள், அண்ணன் எச். ராஜா அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். மேடைக்கு வந்து ஒரு நிமிடம் எல்லாருடைய வாழ்த்துக்கள் பெற்ற முறை அன்போடு கேட்டுக்கொள்வது. ப்ரொஃபசர் வாங்க 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 தலைவர். அனைவரும் அவரை ஒரு கரோடு எழுப்பி வாழ்த்து. மிக்க நன்றி. Now I request Sri Edinji to address the gathering. Hello, yes. வணக்கம். It is a pleasure for me to publish the manifesto for 21 Assembly election from Tamil Nadu. First of all, it is a great pleasure for me. The manifesto is giving highest priority for the farmers' welfare. And it is really a great thing. As a farmer, I really appreciate the thing which you are doing. In the history of our country, first time, our government under leadership of Prime Minister Narendra Modi ji, every year we are increasing the MSP. And for that reason, the international price and market price is compared with MSP is less than the MSP.
And that is one of the economic problem our government is facing. But when we accepted the report of Swaminathan ji, we decided to increase MSP every year. And that is the reason in the budget, Finance Minister already announced that we are giving 3,50,000 crore to the farmers for getting their price equal to MSP. The other important thing is we have taken provision of 16 lakh crore from priority sector. That is the crop loan. And it is really a pleasure for me that our party has taken a decision that giving farmers crop loan with 0% interest. The most important thing in the country as far as agriculture is concerned, we have rice surplus, we have sugar surplus, we have wheat surplus, we have corn surplus. We can supply rice to the whole world. That much stock is with the country. So our government has taken a revolutionary decision. It is very important for farmers. The decision which is taken by our government under the leadership of Modi ji, that diversification of agriculture towards energy and power sector. We are making ethanol. Presently we are making ethanol from molasses, BAE molasses and sugarcane juice. But now the ethanol economy size is 20,000 crore. Presently we are adding 10% ethanol in petrol. But now I am a transport minister of the country. We have taken a decision that all automobile brands which are present in the country, particularly Mercedes, BMW, Hyundai, Honda, every brand which are present in USA, Canada and Brazil, they are using flex engines. Flex engines means either you can use 100% petrol or 100% bioethanol. So now the 20,000 crore economy, we are planning to make this economy of 2 lakh crore. And presently it is going to help to the farmers, and particularly Tamil Nadu, because Tamil Nadu got sugar mill, sugar cane and sugar is a big problem. Because I know that I am running 3 sugar factories of farmers in my area. It's a big problem. So the most important thing is already the TVS, the automobile company from Chennai and Bajaj from Pune, on my request, already they launched 100% bike scooter on bioethanol. The ethanol rate is 60 rupees per litre. It's a green fuel. And the petrol rate probably, I don't know what is exactly in Tamil Nadu, 93, some of the part of the country it is 100 rupees. So there is a saving, and it is import substitute, cost effective, pollution free and indigenous. We are importing the crude oil of 7 lakh crore every year. And the first time the Prime Minister Modi ji under his leadership, we have taken decision that importing crude oil in place of that, our farmer will make the fuel for the country. And as a transport minister, I will assure you, now we are making lithium ion batteries. 81% part of the lithium ion battery we are making. Then we are making research on sodium ion, zinc ion and aluminum ion. And within 2 years, the price of petroleum two-wheeler, petroleum car and diesel bus will be equal to the cost for electric bus, electric car and electric bike. So it is also a great thing, and one of the important things which I like, now we have given permission to make bioethanol from rice, from corn, from any food grain. You can make ethanol. So this is a great policy which is already from government and very helpful to the farmers particularly, and particularly this policy is very much helpful for farmers from Tamil Nadu, farmers from Karnataka, farmers from Uttar Pradesh and farmers from Maharashtra, because maximum sugarcane production is there. And the sugar and sugarcane is a big problem. By making biofuel, we will resolve this issue. So I am giving my thanks to Tamil Nadu BJP President for
for really giving priority for the farmers. The other important thing is related with the Tamil Nadu. You have major ports, and when I was Minister for Shipping and Port, we have taken a decision of making of Sagar Mala. And the Sagar Mala is a project of 16 lakh crore, out of which 6 lakh crore project we have selected for Tamil Nadu. And it is a great thing for our government and my ministry at the time that we complete the project more than 4 lakh crores. And this is going to helpful for Tamil Nadu because we have taken decision to making draft of 18 meter in Tuticorin, by which you can receive the sheep of 2 lakh ton. So 100% it is going to helpful for enhancement of economy of Tamil Nadu. It is for import export point of view is very important. And out of 2 lakh crore project are also in the process. So 6 lakh crores of project we have given in the shipping and ports. And the other important thing is related with the fishermen. When I was the Minister of Shipping and Ports, we have taken decision for these deep fishing vessels. It is a one type of trawler. It can go up to 100 nautical miles. Presently, the fishermen boats which are available are only going up to 10 nautical miles. And you know the problems between Sri Lanka and India every time. There was a lot of problems. So now we have got 100 nautical mile of area where now fishing is possible. For that purpose, when I was minister, we have given 100 deep fishing boats to Tamil Nadu, particularly for the border area. And now the fishing ministry, Ministry of Shipping and MSME, we have already formulated a policy by which we are decided to giving, under MSME we are giving loan to fishermen. The cost of this boat is 1 crore 20 lakhs. It is already planned, manufactured in Cochin shipyard, and by which we are going to increase the production of fishing by 7 to 8 times more. The Tamil Nadu fishermen will go up to 100 nautical miles, where the fishing is possible, they will get more production from that, and it can be a great thing for the fishermen. That is exactly the very important decision is taken by the government. The related with the road sector also, I have a lot of list here, but only I will promise you that we will make the road construction of 2 lakh crore. We will award this road construction within 2 years in Tamil Nadu. Already we have started the works in Chennai, Bangalore Green Express Highway. 4 packages already awarded, 6 packages are ready. Then one of the important thing for the Chennai, just 4 months before I was here, I got presentation from starting the flyover from that Chennai port to Madurai. So elevated road. And when the presentation was given to me, I said no, I dislike the design. The person who is in charge for designing Venkatraman is from Chennai. I said no, let us prepare the new design. And the new design is now received by me. That design is the double-decker flyover. Ground level 6-lane road, then flyover first level, then other flyover second level, and it is going from the heart line of the Chennai. I don't know too much about Chennai, but the people was telling me it is going from the heart line of the Chennai. The direct traffic from Chennai port will directly go to the upper air level. So at the same time, there is also we are making one provision, because rules of business. The Prime Minister has given me the new department, that is Department of Roadway, Cable Car, Vernacular Railway and Public Transport and Electricity. So I am giving idea to Mr. Venkatraman, let us make their one system. We can make the ponds, and that ponds will take the people, 15, 18 people at the last level, and we can start public transport or electricity on this flyover. So this is very important for Chennai. The other important thing is already here in the manifesto. When I was Water Resources Minister,
we have taken one decision. There was 2 DPR we have prepared, and that time water problem was a very crucial problem. Many times every month the Karnataka people meet me, then the next month Tamil Nadu people come. You know what is going on at that time. So we have taken a decision as a minister at that time that taking that 1100 TMC of water going to sea after Polavaram in Andhra Pradesh, we have taken 2 DPR, we have prepared that. And taking that water, excess water going to the sea, that is taking to Godavari water, taking to Krishna, Krishna to Penna, and Penna to Kaveri, and coming to tail end of Tamil Nadu. By neighboring party. The DPR is ready. The river connectivity project is a dream for our government. 100% we are going to resolve your problems. I know the whole country, particularly the Tamil Nadu, Karnataka, Andhra, Telangana, Maharashtra, Chhattisgarh, Orissa, then Bihar, and then Rajasthan, Gujarat, they are facing crucial problems related with the water. But we are doing one good thing, which I will recommend to all of you, that philosophy is, दौड़ने वाले पानी को चलने के लिए लगाओ, चलने वाले पानी को रुकने के लिए लगाओ, और रुके हुए पानी को जमीन को पीने के लिए लगाओ। गांव का पानी गांव में, खेत का पानी खेत में, घर का पानी घर में। So already as a national highway minister, I am making 170 bridge cum bandara, bridge cum barrage in Maharashtra. In Latur, we take water from railway train. So we are making 3 bridge cum bandara there. So my request to all of you that making this bridge cum bandara in bridge cum that dam in that bandara, I don't know what the name of it exactly. So it is going to resolve the problem. My area where maximum farmer suicides are there. Check dam, sir. Check dam. That bridge cum check dam. So that can be also, we will implement that, and 100% it is really a great thing that Tamil Nadu, our NDA alliance, is now in a very, very good position. I am very much confident about the performance of the central government under the leadership of Prime Minister Modi ji. We always remember 2 philosophy in the mind of our Karyakartas. One is Kashmir ho ya Guwahati, apna desh apni mati. The other slogan is alag bhasha alag desh, fir bhi hamara ek hi desh. So these are the basic philosophy of Bharatiya Janata Party. We don't want to discriminate anybody on the basis of caste, creed, sex and religion. Justice with all and appeasement of none is the basic feature of the BJP, and that is the reason sabka saath, sabka vikas. So this manifesto is really taking the care of everybody about all sectors they covered here. I am giving my best wishes to all of you, particularly the BJP candidates, Karyakartas and party. I am confident that 100% NDA will get majority and 100% we will have a new government who is going to change the socio-economic transformation of Tamil Nadu, and Tamil Nadu will be developed as one of the progressive states in the country. Number 1, with ease of business, corruption-free system, at the same time development for the future. Thank you very much. Manohar, welcome. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை அணியினுடைய துணைத் தலைவர், இந்த தேர்தல் அறிக்கையினுடைய கமிட்டி உறுப்பினர் எஸ்.எஸ். அவர்கள் நன்றி தெரிவிப்பார். It will be more appropriate if I talk to you in vernacular language. சரித்திரம் பலகற்ற சான்றுகள் படைப்பதற்கு விண்ணகம் சென்று வித்தைகள் படைக்கின்ற புதுமை உலகத்தில் காவியம் இயற்றினான் கம்பன். காவியத்தை மனதிலே பயன்பெற்று மண்புசா தமிழகத்தை கம்பன் கண்ட தமிழ்நாடாக இனங்கோ இருந்திட தமிழ்நாடாக மாற்றி வளங்கள் பொழிக்கும் செந்தமிழ் நாடாக்க சிங்கநகர் தேடி வந்து தமிழகத்தை தேடி வந்து பரப்புரை நிகழ்த்தி இருக்கின்ற பாசத்துக்குரிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன்.
அன்பும் அழகும் உழைத்தாய் இல்வாழ்க்கை அன்பும் பயனுள்ளதன் பொய்யாமொழி புலவரின் மெய்யான வார்த்தைகளை என் பிஞ்சான உள்ளத்தில் மிஞ்சாமல் கொண்டளவு பொதுநல தொண்டிலே உண்மையை விடுவது தன்னதை கருதாத தரவை போற்று என்ற மத்திய அமைச்சர் வி கே சிங் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இருள் சிவப்பது சூரிய கருத்துகளே அவை சிறப்பது தலைவரின் ஆற்றலில் பெருங்குண மேடைகள் இலக்கிய கருத்துக்களை முனைக்கோர் குறித்தது மாசற்ற பொன்முருகு முகத்திரையில் பிரதிபலிக்க இங்கு நமக்கு தேடி வந்து நமக்கு தலைமையை வாங்கி இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு முக்கிய துணையாக இருந்த என்னுடைய தலைவர் திரு ராஜாஜி அவர்களே பாசத்துக்கு அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாசத்துக்குரிய சகோதரர் சுதாகர் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவருக்கும் வந்த பெரியவர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் சுதாகர் கிசான் அவர்களுக்கும் அனைவருக்கும் உங்களை நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.